முன்னொரு காலத்துல சமயபுரம் அப்படிங்கிற கிராமம். அங்க ஆத்துக்கு பக்கத்துல சின்னதா ஒரு ஓட்டு வீடு. அந்த ஓட்டு வீடோட திண்ணையில வளைய தின்னிக்கிட்டு இருந்தா மாளவிகா. மாளவிகா, ராத்திரி ரொம்ப நேரமாச்சுமா, கண்ணு செவந்து போய் கிடக்கு, வந்து படுமா. இந்த வயசுல மத்த பொண்ணுங்கள்லாம் கனவு கண்டுகிட்டு தூங்குற நேரத்துல நீ இப்படி கண்ணு முழிச்சு கஷ்டப்படுறத பார்க்க சகிக்கலடா. இல்ல தாத்தா, நாளைக்கு காலையில ஆத்துக்கு போய் மீன் பிடிச்சாதான் நாம கடன்காரன் சோமுவோட வாயை அடைக்க முடியும். இல்லனா நாளைக்கு நம்ம பொழப்பு ஓடாது தாத்தா. விடியறதுக்குள்ள வலை தயாரா இருக்கணும். உன்னை இப்படி பார்க்கும்போது இந்த தாத்தா மனசு வலிக்குதுமா. வீட்ல ஒரு ஆம்பளை இருந்தோம், பொட்ட புள்ளைய இப்படி ஆத்துக்கு அனுப்பி கஷ்டப்படுத்துறானேன்னு ஊரே என்னை தூற்றுதே. என் கையாலாத தனத்தை நினைச்சா எனக்கே என் மேல கோவம் வருதுமா. யார் என்ன சொன்னா என்ன தாத்தா, ஊர் வாய் மூடி திறக்கும் அப்புறம் மூடிக்கும். ஆனா நம்ம வயிறு அப்படி இல்லையே. பசிக்கு குலமும் தெரியாது, மதமும் தெரியாது. பொம்னுன்னு சொல்லி வீட்டுக்குள்ள முடங்கி கிடந்தா அந்த கௌரவம் நமக்கு ஒருவேளை சோறு போடுமா? தலைமேல மீன் கூட இருந்தா கௌரவம் போயிடாது தாத்தா. ஆனா வயிறு காஞ்சு மத்தவங்க முன்னாடி கை கட்டி நின்னாதான் கௌரவம் போகும். இருந்தாலும் உன் வயசுல இருக்கிற பொண்ணுங்கள்லாம் சந்தைக்கு போகும்போது பூவும் பொட்டுமா போறாங்க. ஆனா நீ மீன் கூடைய தூக்கிட்டு அந்த நாத்தத்துல நிக்கிறியே, அத நினைச்சாதான். தாத்தா, அந்த மீன் நாத்தம்தான் நம்ம வீட்டு அடுப்பை எரிய வைக்குது. அப்பா கத்துக் கொடுத்த இந்த தொழில் எனக்கு கேவலம் இல்ல, அது எனக்கு சொத்து. கஷ்டப்பட்டு உழைச்சு வர்ற காசுல ஒரு நிம்மதி இருக்கு பாருங்க, அது மத்தவங்க போடுற பிச்சையில கிடைக்காது. அப்பா போனப்போ நமக்காக ஒருத்தர் வந்தாங்களா? இன்னைக்கு அறிவுரை சொல்றவங்க அன்னிக்கு எங்க போனாங்க? உண்மைதாம்மா. ஆனா உன் அப்பாவோட கடை அது ஒரு மலையாவே நிக்கிதே. அவன் பேசுற பேச்சையெல்லாம் நீ எப்படித்தான் தாங்கிக்கிறியோ? அவன் பேசுற பேச்சு ஒவ்வொன்னும் எனக்கு ஈட்டியா பாயுது தாத்தா. ஆனா அந்த வலிதான் என்ன வேகமா வேலை செய்ய வைக்குது. அவன் கடனை தீக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே கிடையாது. இந்த வலை வெறும் நூல் இல்ல தாத்தா, இது நம்ம வாழ்க்கைய தூக்கி நிறுத்த போற ஏணி. இன்னும் கொஞ்ச நாள்தான், எல்லா கடனையும் அடைச்சிட்டு உங்களை நான் ராஜாவா உட்கார வைப்பேன். நீங்க இப்போ நிம்மதியா கண்ணை மூடி தூங்குங்க. உன் தைரியத்தை பார்த்தா எனக்கு பெருமையா இருக்குடா. உன் அப்பன் செத்தாலும் உனக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கான்னு இன்னைக்கு நான் நம்புறேன். சரிம்மா, சீக்கிரம் முடிச்சிட்டு வந்து படு. அடுத்த நாள் காலையில மாளவிகா வெளியில உட்கார்ந்த பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு முன்னாடி ஒரு வண்டி வந்து நின்னுச்சு. தாத்தா, தாத்தா, யாரோ கார்ல வர்றாங்க பாருங்க. இறங்குறது நம்ம மாமாவும் அத்தையும் மாதிரி இருக்கு. 3 வருஷமா எந்த தகவலும் இல்ல. இப்போ எதுக்கு இங்க வராங்க? யாரது? செல்வமா? வள்ளியா? என்ன அதிசயம் இது! இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஏழை வீட்டுக்கு வழி தெரிஞ்சிருக்க. என் புள்ள போனப்போ கூட எட்டி பார்க்காத நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னா ஏதோ பெரிய விசேஷம் இருக்கும் போலயே. சரி, உள்ள வாங்க. என்ன பண்றது மாமா, எங்களுக்கு எங்க நேரம் இருக்கு? பட்டணத்துல நாங்க செய்யற வியாபாரத்துல தலை நிமிர கூட நேரம் இல்ல, அதான் வர முடியல. சீச்சி, என்ன கனிமொழி இது? வீடு முழுக்க மீன் நாத்தம் கொடல பிடுங்குது. வாசல்லே நிக்க முடியல. ஒரு சென்ட் பாட்டிலாவது வாங்கி தெளிக்க கூடாதா? நீயும் ஒரு பொட்ட புள்ள, உன் மேலேயும் இதே நாத்தம்தான் அடிக்குது. இப்படியே இந்த நாத்தத்தோடவே காலத்தை கழிக்க போறியா? அத்தை, இந்த மீன் நாத்தம்தான் எங்களுக்கு ஒரு வேளை சோறு போடுது. அத்தர் வாங்கி பூசிக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்ல. நீங்க போட்டிருக்க அத்தர் வாசத்துக்கு பின்னாடி மாமாவோட உழைப்பு இருக்கலாம். ஆனா எங்க வீட்ல வீசுற இந்த மீன் வாசத்துக்கு பின்னாடி என் அப்பாவோட வியர்வையும் என்னோட கஷ்டமும் இருக்கு. இது உங்களுக்கு புரியாத அத்தை. பதில் பேசுறதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஆனா ஊருக்குள்ள என்ன பேச்சு தெரியுமா? கனிமொழி கூடைய தூக்கிட்டு சந்தையில நின்னா 1 நிமிஷத்துல மீனெல்லாம் வித்துடும்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஆனா அப்படி சந்தையில நின்னு கூவி கூவி மீன் விக்கிறது நம்ம குடும்ப கௌரவத்துக்கு அடுக்குமா? உன் தாத்தாவுக்கு தான் வயசாயிடுச்சு, உனக்காவது அறிவு வேண்டாமா? உன்னால நாங்க ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க முடியல. மாமா, அத்தை, அப்பா செத்தப்போ உங்க தலை எங்க போயிருந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும். கடன்காரங்க அப்பாவோட உடம்ப எடுக்க விடாம வீட்டு வாசல்ல நின்னு கத்துனப்போ இந்த ரத்த சொந்தமெல்லாம் எந்த பொந்துல ஒளிஞ்சுக்கிட்டீங்க? அப்போ உங்க கௌரவம் எங்க போயிருந்தது? அது அப்போ எங்களுக்கு வியாபாரத்துல நஷ்டம். பேசாதீங்க மாமா. அப்பா செத்து அழுதுகிட்டு இருந்தப்போ ஒரு பிடி அரிசி போட்டு உதவாத நீங்க இன்னைக்கு என் கௌரவத்தை பத்தி பேச வந்துட்டீங்க. கஷ்டப்பட்டு உழைச்சு கடனை தீக்கிறது கௌரவமா, இல்ல கடன் கொடுக்க முடியாம ஊரை விட்டு ஓடுறது கௌரவமா? ஏய், என்ன திமிரு உனக்கு? நாங்க உன் நல்லதுக்கு சொன்னா எங்களையே எதிர்த்து பேசுறியா? பட்டணத்துல நாங்க எவ்ளோ பெரிய இடத்துல இருக்கோம் தெரியுமா? அங்க இருக்கிறவங்க யாருக்காவது நீ மீன் விக்கிற விஷயம் தெரிஞ்சா எங்க மானமே போயிடும். உங்க மானம் இவ்ளோ லேசா இருந்தா அதுக்கு நான் பொறுப்பில்ல அத்தை. ஏன் கூட எனக்கு பாரமா இல்ல.
ஆனா உங்க கௌரவம் தான் உங்களுக்கு பாரமா இருக்கு போல. பசி வந்தா உங்க கௌரவம் வந்து சோறு போடுமா? இல்ல 4 பேரு 4 விதமா பேசுறாங்கன்னு நான் வேலைக்கு போகாம இருந்தா சோமு கடன் தீருமா? இங்க பாருங்க, உழைக்கிற கைகளுக்கு தான் கௌரவம் அதிகம். இக்கன்னு சாப்பிட்றவங்களுக்கு அது புரிய நல்பல்ல. மாளவிகா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு வள்ளி? உழைச்சு சாப்பிட்றவ கௌரவமா வாழறா. நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க, வீண் பேச்சு எதுக்கு? மாளவிகா சுட சுட மீன் குழம்பை இலையில் ஊற்ற அத்தை வள்ளி முதல் கவலத்தை வாயில் வைத்ததுமே முகத்தை சுளித்தாள். என்ன மாளவிகா இது? பட்டணத்துல நாங்க காரம் கம்மியா நெய் விட்டு சாப்பிடுவோம். உன் குழம்பு நாக்க பொசுக்குது. இந்த லட்சணத்துல சமைச்சா அந்த பெரிய வீட்ல உன்னை எப்படி மதிக்க போறாங்க? ஆமா, இப்படியே மீன் கூடைய சுமந்து சுமந்து கிழவியாக போறியா? அத்தை, முதல்ல வயறார சாப்பிடுங்க. பட்டணத்துல நீங்க மகாராணி மாதிரி இருக்கலாம். ஆனா இங்க நான் பரிமாறி இருக்கிற இந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி என்னோட நேர்மையான உழைப்பு இருக்கு. குழம்புல காரம் அதிகமா இல்ல அத்தை, அத செஞ்சவளோட சுயமரியாதை தான் அதிகமா இருக்கு. மாளவிகா, உனக்கு ஒரு ராஜயோகம் வந்திருக்குமா? எங்க ஊர் தலைவர் தம்பி நாகலிங்க ஐயாவை பத்தி தெரியும்ல? 10 ஏக்கர் பூமி, ஊருக்குள்ள பங்களா வீடு, கார்னு பெரிய மனுஷன். அவருக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நீ அவருக்கு வாக்கப்பட்டுட்டா உன் ஜாதகமே மாறிடும். அப்புறம் இந்த மீன் நாத்தத்துல நீ இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. நாகலிங்கமா? செல்வம், அவனுக்கு வயசு 60க்கு மேல ஆகுமே. அவன் முதல் பொண்டாட்டி செத்து போய் வருஷம் பல ஆச்சு. என் பேத்திக்கு இப்பதான் 25 வயசு ஆகுது. அவனுக்கு போய் என் பேத்திய கேக்குறீங்களே, உங்களுக்கு அறிவில்லையா? 60 வயசானா என்னன்னே, அவர் வீட்ல 10 வேலைக்காரங்க இருப்பாங்க. இவ கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிடலாம். அனுபமா அந்த வீட்டு கதவை தட்டுனா மகாராணி வாழ்க்கை. இந்த மீன் கூடைய அப்புறம் தொடக்கூட வேண்டாம். யோசிச்சு பாரு. அத்தை, என் தாத்தா வயசுல இருக்கிற ஒருத்தருக்கு என்னை கட்டித்தர நினைக்கிறீங்களே, இதுதான் நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசமா? அவருக்கு துணை வேணும், உங்களுக்கு ஏதோ லாபம் வேணும். அதுக்கு நான் இங்க பலியாகணுமா? இது என்ன கல்யாணமா? இல்ல உங்க கடனுக்காக என்னை விக்கிற வியாபாரமா? வார்த்தைய அளந்து பேச அனுபமா. உன்னை அவருக்கு கட்டி வச்சா நான் அவர்கிட்ட வாங்கின 500 ரூபாய் கடனை தள்ளுபடி பண்றேன்னு சொல்லிருக்காரு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, எங்களுக்கு ஒரு உதவி. இதுல என்ன தப்பு? ஓ, இதான் விஷயமா? மாமாவோட கடனை தீர்க்க மருமக பலியாகணுமா? என்னடா, இத்தனை வருஷமா வராத சொந்தம் இன்னைக்கு தேடி வருதேன்னு நினைச்சேன். என் பேத்திய விக்கலான்னு முடிவு பண்ணி தான் இங்க வந்தியா? அன்னைக்கு என் புள்ள செத்தப்போ எட்டி பார்க்காத நீங்க இன்னைக்கு இவ வாழ்க்கைய வச்சு சூதாடுறீங்களா? என் உயிரே போனாலும் என் பேத்திய அந்த முதியவருக்கு கட்டி தரமாட்டேன். மரியாதையா வெளியில போங்க. ஏய் கிழவா, வாய மூடு. ஒரு மீன்கார பொண்ண வேற யார் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க? நாளைக்கு நீ செத்து போயிட்டா இவ கதி என்ன? நடுத்தெருவுல நின்னு கூவா. அப்போ மறுபடியும் எங்களை தேடிதான் வருவா. அப்போ வச்சுக்கிறோம். மாமா, அத்தை, இந்த மீன் கூட தான் என் உசுரு. யாரோட காலையும் பிடிச்சு வாழ நான் விரும்பல. சந்தையில கூட சுமக்கும்போது என் கௌரவம் போகாது. ஆனா இப்படி பணத்துக்காக தன்னை வித்துக்கிற இடத்துல தான் கௌரவம் போகும். கஷ்டத்துல இல்லாத சொந்தம் எனக்கு தேவையில்லை. அன்னைக்கு அப்பா இறந்தப்போ எங்களை நடுத்தெருவுல விட்டுட்டு போனீங்களே, அன்னைக்கே நீங்க எனக்கு செத்துக்கீங்க. இனிமே இந்த விசையில உங்களை பார்க்க கூடாது. போங்க வெளியே. திமிர பாரு. வியாபாரம் பண்றாலே அந்த திமிரு. உனக்கொரு காலம் வரும் மாளவிகா, அப்போ தெரியும் நாங்க யாரு. அவங்க கோவமா அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா அனுபமா திண்ணையில உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சா. பெரிய விஷயம். ராமையாவுக்கு இருந்த தைரியம் உனக்கும் இருக்கு. அவன் இருந்திருந்தா பெருமைப்பட்டிருப்பான். தாத்தா, சொந்தோன்னு நினைக்கிறவங்களே இப்படி துரோகம் பண்ணும்போது அதை பார்த்துட்டு என்னால தாங்கிக்க முடியல. நான் கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்பு அவங்களுக்கு நாத்தமா தெரியுது. ஆனா என் மூலமா வர வருமானம் அவங்களுக்கு வேணுங்கிறாங்க. இது என்ன நியாயம் தாத்தா? இதை என்னால ஜீரணிக்கவே முடியல தாத்தா. உலகம் இவ்வளவுதான் மாளவிகா. நீ மலர்ற அப்படின்னா உன் காலை பிடிச்சு கீழே இழுப்பாங்க. நீ காலுக்கு கீழே இருக்க அப்படின்னா உன்னை போட்டு மிதிப்பாங்க. உன் உழைப்புதாமா உன்னோட பலம். ஒரு பொண்ணு என்னைக்கு தனையே உழைச்சு தனையே முன்னேறாளோ அவளுக்கு வாழ்க்கையில யாரு துணையும் தேவையில்லை. அவ நல்லா இருப்பா. ஆமா தாத்தா, அப்ப செத்தப்போ நான் தனியா தானே போராடிக்கிட்டு இருந்தேன். அப்ப இல்லாத துணை இப்ப எதுக்கு? நாளைக்கு காலையிலேயே நான் ஆத்துக்கு போறேன். வலைய போட்டு அதிகமா மீனை பிடிச்சு அதிகமா பணம் சம்பாதிக்கிறேன். என்னை மட்டுமா நினைச்சவங்க எல்லாருக்குமே பாடம் கத்து கொடுப்பேன். நான் செய்யற என்னுடைய தொழில்தான் தாத்தா எனக்கு கௌரவம். அதுதாம்மா வேணும். உன் தைரியம்தான் உன்னோட பலம். சொந்தக்காரங்க வருவாங்க போவாங்க, ஆனா உன் தைரியம்தான் உனக்கு பாதுகாப்பா இருக்கும். வாமா, நம்ம உள்ள போய் ஓய்வெடுக்கலாம். நாளைக்கு புது நாள், புது வாழ்க்கை. வெற்றி உனக்கு சொந்தம். அந்த கடவுள் உனக்கு துணையா இருப்பான்.
உறவுகளை விட நமக்கு சுயகௌரவம் தான் முக்கியம். நம்மள பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற பாக்குற உறவுகளை விட நாம உழைக்கிற உழைப்பு நமக்கு சோறு போடும். ஒரு பொண்ணு நினைச்சா இந்த உலகத்துல செய்ய முடியாது அப்படின்னு எதுவுமே இல்ல. ஒருத்தங்க சுயநலத்துக்காக இன்னொருத்தங்க வாழ்க்கைய பலி கொடுக்க பாக்குறது பெரிய பாவம்.